வணக்கம். இன்றைக்கி கோதுமை அப்பம் செய்ய போகிறோம். இந்த அப்பம் விசேஷ நாட்களில் சுவாமிக்கு நிவேதனம் பண்ணுறதுக்கும் இலையில இனிப்பாக பரிமாறுறதுக்கும் சூட்டபுளாக இருக்கும். இதை செய்கிறது ரொம்ப சுலபம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த அப்பம் செய்கிறதுக்கு 1/2 கப்பு வெல்லம் எடுத்திருக்கேன். இதை ஒரு பாத்திரத்தில் சேர்த்துக்கிறேன். 1/4 கப்பு தண்ணி அதில் சேர்த்து நல்லா கலந்துக்கணும். இதை நல்லா கரையணும். அந்த மாதிரி நல்லா கரைச்சிக்கணும். இது கரைக்கும் போதே உங்களுக்கு தெரியும், இதில் ஏதாவது தூசு மண் இருந்தால் அதை வடிகட்டி எடுத்துக்கணும். அந்த மாதிரி எதுவும் இதில் இல்லை, நல்லா இருக்குது. இதுலேயே 5-6 முந்திரி பருப்பு சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். 1/4 டீஸ்பூன் ஏலக்காய் தூள் சேர்க்குறேன். ஒரு பிஞ்சு சால்ட்டு சேர்த்துக்கிறேன். இதை நல்லா கலந்துக்கணும். 1/2 கப்பு கோதுமை மாவு எடுத்துருக்கேன், அதை இதில் சேர்த்து ஒரு விஸ்க் வச்சு நல்லா கலந்துக்கணும். இந்த ஸ்டேஜில் இந்த மாவு கன்சிஸ்டன்சி பார்த்து இது தேவைப்பட்டால் கொஞ்சம் தண்ணி சேர்த்து கலந்துக்கணும். இந்த கன்சிஸ்டன்சி கரெக்டாக இருக்கும். இப்போ இதை அப்படியே ஒரு 20-30 நிமிஷத்துக்கு ஊற விட்டுடணும். இது அப்படியே இருக்கட்டும். இப்போது 1/2 மணி நேரம் ஆகிடுத்து. இப்போ ஒரு கடாயில் எண்ணெய் விட்டு காய வச்சுக்கணும். ஒரு மிதமான சூட்டில் இந்த அப்பம் பொரிச்சு எடுக்க போகிறோம். இந்த கன்சிஸ்டன்சி பார்த்துக்கங்க, இது கரெக்டானதாக இருக்கும். இதை ஒரு கரண்டி எடுத்து எண்ணெயில் அப்படியே விடணும். இது மாதிரி இதை திருப்பி போட்டு 2 பக்கம் வெந்ததும் இது ஒரு அதிரசம் புழியிற கட்டையில் வச்சு அமுத்தி எடுத்துக்கணும். இது மாதிரி செய்கிறது இதுலேருந்து எண்ணெயை சுத்தமாக எடுக்கணுங்கிறதுக்காக இல்லை, இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி எடுத்தால் அது பார்க்கறதுக்கு நல்லாயிருக்கும். இது மாதிரி எல்லாம் மீதி இருக்கிற மாவையும் ஒன்று ஒன்றா ஊற்றி எடுத்துக்கலாம். இப்போது அப்பம் ரெடி ஆயிடுச்சு. இதில் ஒரு 4 பாயிண்ட்ஸ் நீங்கள் கவனிக்கணும். ஒன்று, சம அளவு மாவு எந்த அளவு எடுக்கிறோமோ அதே அளவு வெல்லம், 1:1 ரேஷியோ. 2வது, அந்த மாவுடைய கன்சிஸ்டன்சி அது பதமாக இருக்கணும். அந்த ஊற்றுற அளவு, அந்த நான் காட்டினதை அதை கவனமாக வச்சுக்கோங்க. 3வது, அந்த ஊற விடுறோம் இல்லையா, 20-30 நிமிஷம் சொன்னால் அதை கண்டிப்பாக ஊற விடணும். அப்போ தான் அந்த அப்பம் நல்லா வரும். 4வது, அந்த எண்ணெயினுடைய சூடு அது பதமாக இருக்கணும். அப்போ தான் அது கரெக்டாக வரும். இந்த 4 பாயிண்ட்ஸும் நீங்கள் கவனத்தில் வச்சு இதை செஞ்சிங்கன்னா நல்லாவே வரும். நீங்கள் நிச்சயமாக இதை செஞ்சு பார்த்து சாப்பிட்டு எப்படி இருந்ததுன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.